பணம் சம்பாதிக்கிறத விட அதை எப்படி சேமிக்கிறது, அதை எப்படி மல்டிபிள் பண்றதுங்கிறது தான் மக்களுக்கு குழப்பமே வருது. சில பேர் கோல்டுல போட்டுறாங்க, சில பேர் வந்து நிலத்துல போட்டுறாங்க, சில பேர் வந்து இந்த ஒரு நிதி நிறுவனத்துக்கு பணத்தை கட்டி அது மூலமா மல்டிபிள் பண்றதை ட்ரை பண்றாங்க. இப்போ ஒரு சில நிறுவனம் வந்து கரெக்டா போனா கூட ஒரு சில நிறுவனம் வந்து வேலையை காட்டி விட்டுறாங்க. அப்படி ஒரு நிறுவனம் தான் பிஎஸ்சிஎல். 1995 வந்து ஒரு சிங்கு ஓப்பன் பண்றாப்ல எங்க ராஜஸ்தான்ல. அவர் இந்தியா முழுக்க ஒரு 3 லட்சம் எம்ப்ளாயிஸ் வச்சு பணம் கலெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. ஒரு 50,000 கோடியை கலெக்ட் பண்ணிட்டாரு. பல்லாயிரக்கணக்கான ஏக்கர்ஸ் வந்து நிலம் வாங்கிடுறாரு. குறிப்பா சொல்லணும்னா தமிழ்நாட்டில் மட்டும் 1 கோடி பேர் பணம் கட்டியிருக்காங்க. 10,000 கோடிக்கு மேல. தமிழ்நாட்டில் மட்டும் 88,000 ஏக்கர் நிலம் இருக்கிறதா சொல்றாங்க. இப்ப இதெல்லாம் பார்த்த உச்சநீதிமன்றம் இது வந்து சட்டத்துக்கு புறம்பா உங்க நிறுவனம் இயங்குது, மக்களுக்கு சரியான வகையில நீங்க செட்டில் பண்ணாத மாதிரி தெரியறதுனால உங்களுக்கு 3 மாசம் டைம், யார் யாருக்கிட்ட பணம் வாங்குனீங்களோ எல்லா மக்களுக்கும் அதை செட்டில் பண்ணிருங்கன்ட்டு உச்சநீதிமன்றம் வந்து ஒரு கோரிக்கை வைக்குது அந்த நிறுவனத்திட்ட. அந்த பிஎஸ்சிஎல் நிறுவனம் அதை காதுல போட்டுக்கல. உடனே உச்சநீதிமன்றம் என்ன நடவடிக்கை எடுக்குது அப்படின்னா, ஆரம் லோதா அப்படின்னு ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி ஒருத்தர், அவர் தலைமையில் ஒரு குழுவையும், அப்புறம் சிபி அப்படிங்கிற துறை இருக்கு. அந்த துறை எதுக்கு அப்படின்னா, மாறி நிறுவனங்கள் ஏதோ தப்பு பண்ணுச்சு அப்படின்னா மக்கள் பக்கம் நிக்கிறதுக்கு தான் அந்த சிபி அப்படிங்கிற ஒரு நிறுவனம். இப்ப உச்சநீதிமன்றம் சொல்லுது, இந்த சிபி நிறுவனமும் ஆரம் லோதா அப்படிங்கிற குழுவும் சேர்ந்து மக்களுக்கு பிஎஸ்சிஎல் நிறுவனத்தை முடக்கி அந்த சொத்துக்கள் எல்லாம் எடுத்து அது மூலியமா பணம் கட்டின எல்லா மக்களுக்கு செட்டில் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் ஒரு கோரிக்கை வைக்கும். இப்ப அந்த நிறுவனத்தை முடக்கி அவங்களோட சொத்து பட்டியல் எல்லாம் எடுத்து டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி 2016 ஸ்டார்ட் பண்றாங்க இந்த வேலையை. ஒரு சில பேருக்கு கொடுத்ததாவும் தெரியுது. 2000 வர தவணை கட்டினவங்களுக்கு முதல்ல தரதா சொல்லி, அப்புறம் 8000 வர தரோன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வாங்கினதாவும் சொல்றாங்க. இப்ப இதுல என்ன பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா, பணத்தை கலெக்ட் பண்ணது ஒரு நிறுவனம், அதுக்கு கீழே 3 லட்சம் எம்ப்ளாயிஸ் வாங்கி வந்துருக்காங்க. இப்ப இவங்கெல்லாம் வந்து தப்பிச்சு போயிட்டாங்க. ஒரு 10 பேருக்கு கலெக்ட் பண்ணி கொடுக்கறது, 5 பேருக்கு கலெக்ட் பண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரி ஒரு முகமா நின்றுப்பாங்க தெரியுங்களா, இவங்க வந்து லாக் ஆயிட்டாங்க. இந்த ஸ்கீமே என்னன்னா, இந்த தவணை முடிஞ்சதுக்கு அப்புறம் நிலமா தருவோம், இல்லைன்னா அந்த பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணி பணமா கொடுப்போம் அப்படிங்கறத ஸ்கீம். இந்த ஸ்கீம் கூட பல பத்தி தெரிஞ்சிருக்காது. பணம் கொடுக்குறாங்க, கட்டணும் அப்படின்னா 3 வருஷம் கழிச்சு கொஞ்சம் அதிகமா வருமா, இவ்வளவுதான் பாமர மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லாம் நேரடியா யாரை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, முன்னாடி குறுக்க நின்று இப்படி வாங்கி இப்படி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அவங்களை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க தான் எங்களுக்கு பணம் தரணும்னு சொல்லிட்டு. இப்ப இதுல என்னன்னா, பிஎஸ்சிஎல் பொறுத்தவரை சொல்றேன், ஒரு 88,000 ஏக்கர் எடுத்து அந்த நிறுவனத்தோட பேர்ல இருந்து எடுத்து அதை பேன் பண்ணிருக்காங்க. யாரும் பத்திரப்பதிவு பண்ணக்கூடாது, இது பிஎஸ்சிஎல் இருந்து எடுத்தது, இதை வித்து தவணை முறையில பணம் கட்டினவங்களுக்கு நாங்க ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஆரம்பலதா குழுவும் அந்த சிபி அப்படிங்கிற துறையும் வந்து சேர்ந்து இந்த செயலில் ஈடுபட்டிருக்காங்க. பட் இந்த மாதிரி இது லைவ்ல இருக்கு, இது வரவே வராது அப்படின்னு சொல்ல முடியாது. கேள்விக்கான வாய்ப்பு இருக்கிறதா தான் தெரியுது. ஏன்னா மத்த நிதி நிறுவனங்களை வச்சு பார்க்கும்போது பங்காளிங்க, சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸ் இப்படி வந்து கொடுத்ததுனால இது பெரிய இக்கட்ல போய் நிக்குது. கொடுக்காம இருக்க முடியல, கொடுக்க முடியலங்கிற ஒரு சூழல் வருது. சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. இப்ப என்ன பிரச்சனை, அந்த நிதி நிறுவனத்தால கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு தான் உச்சநீதிமன்றம் இந்த மீட்டியையும் அந்த துறையை ஈடுபடுத்துறாங்க. பட் இவங்களாலுமே வந்து அதை செட்டில் பண்ண முடியாம நாள் தள்ளி போயிட்டு தான் இருக்கு. இந்த மாதிரி கொடுக்க வாங்கி கொடுத்த மட்டும் போய் அவங்களுக்கு பிரஷர் கொடுக்கறத விட அப்பப்போ ஒரு ஆஃபர் மாதிரி விடுறாங்க இல்லையா, இந்த தவணைக்குள்ள நாங்க தரோம், 8000 வரை கட்டினவங்களுக்கு தரோம், 10,000 வரை கட்டினவங்களுக்கு தரோம். அப்புறம் போது கொடுக்க நின்று பணம் வாங்கி கொடுத்தவங்க அந்த பணத்துக்கு எப்படி அப்ளை பண்றது, இதுக்கு எப்படி மூவ் பண்றதுங்கிறத தொடர்ந்து அவங்க வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்க வேணா, அவங்க சொல்ல வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரியான நியூஸ் இது வரைக்கும் இல்லை. ஏன்னா இவங்க அந்த நிறுவனத்தை முடக்கி சொத்துக்களை எடுத்து வச்சிருக்காங்க. பட் இதை வித்து கொடுக்கறதுல தான் இப்ப ஏதோ ஒரு டிஃபிகல்ட் இருக்கு, போய்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கு. பிஎஸ்சிஎல் இந்த நிதி நிறுவனத்தை பொறுத்தவரை இதுதான் சேஃபான ஸ்கீமை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் அதை பத்தி அப்டேட் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றேன். பட் பிஎஸ்சிஎல் பத்தி நான் சொல்லணும்னு நினைச்சது தான். ஏன்னா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, பிஎஸ்சிஎல் பத்தி எது தெரிஞ்சா சொல்லுங்க அப்படின்ட்டு. அதோட அப்டேட்னா இதுதான். தேங்க்யூ.